ஹலோ நண்பா. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்? மார்க்கெட் மூவிங். மார்க்கெட் மூவிங் இந்த கான்செப்ட்ல வந்துட்டு மார்க்கெட்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். ஒருத்தர் பை பண்றாரு, ஒருத்தர் செல் பண்றாரு அப்படின்னா பை பண்ற செல் பண்றக்கூடியவர்கிட்ட இருந்து ஒருத்தர் பை பண்ணுவாரு. பை பண்ணி அதை பை பண்ணவர் அதுக்கு அடுத்து செல் பண்ணுவாரு. அதை செல் பண்ணதை இன்னொருத்தர் வாங்குவாரு. அதை வாங்கக்கூடிய இடம் தான் வந்துட்டு பையர் செல்லர்ஸ் மீட் பண்ணக்கூடிய இடம் தான் ஒரு மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு இடம். மார்க்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கும். மார்க்கெட்ல நிறைய இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபாரெக்ஸ் இருக்கு, கம்யூனிட்டி இருக்கு, ஃபியூச்சர்ஸ் இருக்கு, அப்புறம் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம், ஏகப்பட்டது இருக்குது. நீங்க வந்துட்டு எதுல ட்ரேட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நான் வந்துட்டு ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் நான் கோல்டு தான் ட்ரேட் எடுத்துட்டு இருப்பேன். என்னோட இது பார்த்தீங்கனாலே ஷார்ட்ஸ் பார்த்தீங்கனாலே யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் மூவிங் ஒன்று ஒரு ஹைல இருந்து ஒரு லோ வந்துட்டு அகெயின் ஒரு ஹை வச்சுப்பான், லோவர் ஹை வைப்பான், அடுத்து லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, இது லோவர் ஹை, லோவர் லோ. இதோட டைரக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். ஆக்சுவலி இதை பார்த்தாலே தெரியும். லோவர் ஹை, லோவர் ஹை, லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ. இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட். இது வந்துட்டு டவுன்ஃபால் மூமெண்ட் அப்படிம்பாங்க. இந்த இடத்துல என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தந்த இடங்கள்ல வந்துட்டு லிக்விடிட்டிஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ஆகக்கூடிய இடம் இருக்குல்ல, அதெல்லாம் லிக்விடிட்டி ஸ்விப்ஸ் ஆன இடங்கள். இப்போ வந்துட்டு இதுல வந்துட்டு செல் சைடில் உள்ள எல்லா லிக்விடிட்டியுமே ஸ்விப் பண்ணிட்டான். இந்த இடத்துல இருந்து எல்லா லிக்விடிட்டியுமே ஸ்விப் பண்ணிட்டான். இது வந்துட்டு ஒரு லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, அகெயின் ஒரு லோவர் ஹை, அகெயின் இந்த இடத்த வந்துட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணாம இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் டவுன்ஃபால் தான். அப்படிங்கிறப்போ எல்லாருமே இந்த இடத்துல செல் என்ட்ரி மேக்ஸிமம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். எஸ்என்சி கான்செப்ட் யூஸ் பண்றவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த இடத்துல நல்ல ஒரு என்ட்ரிஸ் வந்துட்டு பிளாக்ல போட்டு ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்க போக போக நிறைய வந்துட்டு இன்னும் கத்துக்கலாம். மார்க்கெட்ல வந்துட்டு நிறைய கத்துக்கிட்டே போகலாம். அதுக்கு வந்துட்டு அளவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். ஆக்சுவலி ஒரு அப் ட்ரெண்ட்னா எப்படி இருக்கும்? அப்ப அப் ட்ரெண்ட் அப்படின்னா ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை அண்டு ஹையர் லோ. இப்படி ட்ரெண்ட் வந்துட்டு கன்னியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இது வந்துட்டு என்ன சொல்லுவீங்க? இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட். ஓகேவா? அதாவது பை சைடில் உள்ள எல்லா லிக்விடிட்டியுமே எடுப்பான் மார்க்கெட். இந்த இந்த கான்செப்ட் வந்து எப்படி தெரியுமா? இந்த இடத்துல நடக்கும். இந்த எல்லா லிக்விடிட்டியும் செல் சைடு உள்ள எல்லா லிக்விடிட்டியும் ஸ்வீப் வச்சதுக்கு அப்புறம் செல் சைடு உள்ள எல்லா லிக்விடிட்டியும் ஸ்வீப் வச்சதுக்கு அப்புறம் அகெயின் வந்துட்டு ஒரு ஹை லோ, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் லோ அப்படி சொல்லிட்டு ஹையர் ஹைன்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணிட்டு மேலே போய்கிட்டே இருப்பான் மார்க்கெட். ஆக்சுவலி கோல்டில் வந்துட்டு இப்போ கரண்ட் ட்ரெண்ட் வந்துட்டு அதான் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து போன வீக்ல வந்துட்டு நல்ல ஒரு புல்லு, இந்த இந்த வாரம் ஃபுல்லாமே நல்ல ஒரு பேரிஷ்ல தான் இருக்கு கோல்டு. ஓகேவா? அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்றது நல்லது. மார்க்கெட் மூவிங் அப்படிங்கிறது வந்து இப்படிதான் இருக்கும். இந்த வீடியோல நான் மார்க்கெட் ஓரளவு சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலிங்காக இல்லைனாலும் ஒரு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இது வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் தி வாட்சிங் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.